Hi friends, welcome to my channel. So நான் தான் arunabhuvaneshr. இந்த சேனலுக்கு பின்னாடி இருக்கிறது நான் தான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி vlog ஸ்டைலில் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வெயிட் லாஸ் வீடியோ. நீங்கள் டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீட்டோ நான் வந்து இந்த லாஸ்ட் 10 டேஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் ஸோ இந்த டைமில் வந்து நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்களாம் இல்லாமல் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ இப்போவே வந்து நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு என்னோட ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வெயிட் லாஸ் வீடியோ ஜேர்னியை பற்றி வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ வந்து நான் வந்து ஐஎஃப் வித் லோ கார்ப் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். பட் அது வந்து எனக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அதனால் அது வந்து நான் கன்டினியூ பண்ணவே இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து லோ கார்ப் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு லெவல் வரைக்கும் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து திருப்பி நம்ம லூஸ் பண்ண எல்லா வெயிட்டுமே வந்து டபுள் தி டைம் எனக்கு திருப்பி வந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து லோ கார்ப் வேணாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறையா டயட் சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் என்னோட பாடிக்கு ஏற்ற மாதிரி டயட் சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் எதுவுமே அந்தளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு கூட நிறையா டயட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து ஓகே கீட்டோ டயட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து ஒரு ஃபோட்டோ தான். என்னோட லாஸ்ட் October 26 எங்களோட 4th year anniversary. அந்த ஆனிவர்சரிக்கு வந்து நாங்கள் வெளில போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ நான் இப்போ உங்களுக்கு இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வந்து வெயிட் கெயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து ஓகே குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்போ தான் கீட்டோ டயட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் எடுத்தோடனே டேரெக்டாக வந்து கீட்டோ டயட் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து நான் நவம்பர் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்போ தான். பட் அப்போ வந்து வெறும் லோ கார்ப் டயட் தான் எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கெல்லாம் கார்ப்ஸ் குறைக்க முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் குறைச்சி சாப்பிட்டேன். 1 டைம் மட்டும் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அது ஒன்று தான் என்னோட மெயின் கார்ப். மற்றபடி டயட் டிஷ்ஷஸ் வந்து மோஸ்ட்லி இந்த கீட்டோவோட டிஷ்ஷஸ், பேலியோ டிஷ்ஷஸ் அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸில் வந்து நான் நவம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இருந்த வெயிட் வந்து 74.5. சாரி, நோட் கீழே இருக்கேன். ஸோ 74.5. ஸோ அப்போ இருந்து நான் இந்த கீட்டோக்குள்ளே எக்ஸாக்டாக என்ட்ரு ஆனப்போ வந்து November 27th. அப்போ வந்து என்னோடய வெயிட் வந்து 72.6. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 2 kgs வந்து வெறும் லோ கார்ப் டயட்லேயே வந்து போச்சு. அந்த 1 month வந்து நேட்டிவ் போயிருந்தோம். ஸோ நிறைய சீட் டேஸ் இருந்துச்சு. பட் அதையும் மீறி நான் 2 kgs குறைஞ்சிருந்தேன். இட் வாஸ் கிரேட் ரியலி. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே கீட்டோக்குள்ளே டீப்பாக இன்வால்வ் ஆனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஈஸியாக லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண வெயிட் வந்து ஆல்ரெடி செட் 72.6. ஸோ இப்போது நான் வந்து என்ன சாப்பிட்டேன், இந்த 10 டேஸ்க்கு நான் எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன், என்னோடய வெயிட் லாஸ் எந்த மாதிரி எனக்கு இங்கே லோ ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து அப்போ வெயிட் லாஸ் என்னோட வெயிட் ஸ்கேலில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டே 1ஓட விலாகு. இன்றைக்கி தான் நான் கீட்டோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இன்றைக்கி நைட் வந்து நான் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12. ஸோ இப்போது இன்றைக்கி எடுத்ததுக்கு காரணம் வந்து இந்த டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான். இன்றைக்கி ஸ்டார்டிங் வந்து என்னோட வெயிட் வந்து நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 72.6. ஸோ எப்படி இருக்குது இந்த 1 week வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட லாஸ்ட் எண்டில் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் டே 1ங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. நான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணது வந்து 2 எக் ஸ்க்ராம்பிள் பண்ணேன், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி. அண்ட் மதியம் வந்து பார்பிக்யூ சிக்கன் ஆக்சுவலி நான் வாங்கியிருந்த அதோட லெஃப்ட் ஓவர் இருந்தது. ஸோ அதுதான் வந்து நான் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டேன். ஒரு 2 pieces வந்து சாப்பிட்ருப்பேன். குவார்ட்டர் சிக்கன் சாப்பிட்ருப்பேன். அண்ட் ஈவினிங் வந்து ஒரு கீட்டோ காஃபி வித் க்ரீமோடு சாப்பிட்டேன். அண்ட் டின்னருக்கு வந்து குக்கும்பர் கொஞ்சம் பன்னீர் போட்டு சாலட் மாதிரி சாப்பிட்டேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப வந்து ஹெவியான ஃபுட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். பிகாஸ் நான் கிட்டத்தட்ட 4 times சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 1 week வந்து இந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கேன். அண்ட் ஜிம்க்கு போயிருந்தேன் எனக்கு. ஸோ ஃபஸ்ட் டேங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. எல்லாருமே வந்து எனர்ஜி லெவலில் வந்து ஃபஸ்ட் 1 week வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கீட்டோ ஃப்ளூ இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தான் வந்து வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெனஸ்டேங்கிறதுனால எனக்கு கீட்டோ ஃப்ளூ இந்த மாதிரி ஒரு 4th 5th day ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் பி அன் வீக்கெண்ட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கி ஒரு அப்டேட் இவ்வளோ தான். ஸோ பார்க்கலாம்.
ஸோ டே 2ல் இருந்து நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோஸை தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எக்கு வித் கீட்டோ காஃபி லைக் பிளட் ப்ரூஃப் காஃபி. நான் இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து பிளட் ப்ரூஃப் காஃபி சாப்பிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகலை. ஸோ அண்டு மதியத்துக்கு வந்து ஃபிஷ்ஷு அண்டு நைட்டுக்கு வந்து குக்கும்பர் அண்ட் பன்னீர் போட்டு ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்டேன். சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் ரைஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து புளியோதரை தொக்கு அந்த மாதிரி சம்திங் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே எல்லா இதுக்குமே வந்து டேக்குமே வந்து நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இதே ஆர்டர் தான், பட் ஏதாவது நான் டிஷ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது வந்து டே 3 ஓடுது. நான் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த க்ரீம் ஆட் பண்ணி காஃபி சாப்பிட்டேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்டு லஞ்சுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே வீட்டிலேயே வந்து மஷ்ரூம் குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே ஃப்ரைட் ரைஸில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ரைஸில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிட்டேன். ஸோ இது வந்து அந்த டின்னருக்கு வந்து குக்கும்பர் அண்ட் பன்னீர் போட்ட மாதிரி சாலட் அதே தான். ஸோ இது வந்து டே 4 அதே மாதிரி மார்னிங் வந்து அந்த ஒரு கப் காஃபி தான். பட் இங்கே வந்து நான் வந்து திருப்பி உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுக்கலை. ஒரே டிஷ்ஷை நான் திருப்பி சாப்பிட்டா நான் அதிகமாக ஷார்ட்ஸ் எடுக்கலை. ஸோ அண்ட் தென் வந்து லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு ஃபிஷ் பைத்தியம். ஸோ நீங்கள் அதிகமாக வந்து ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து என்கிட்ட நீங்கள் நிறையா நான் இந்த இதில் பார்க்கலாம். அண்ட் டின்னருக்கு வந்து பன்னீரில் வந்து ஒரு சிம்பிள் டிஷ் பண்ணேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து நான் வந்து கீட்டோவில் ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து நைட்டே வந்து நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து நான் வந்து ப்ராப்பராக எனக்கு ஃபுட்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு போகலை. சிம்பிளாக பன்னீர், சீஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பேசிக் ஐட்டம்ஸ் கூட சில நேரங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து வெறும் தக்காளி சட்னி வந்து இருந்தது. அதில் தான் வந்து கொஞ்சோண்டு சட்னி எடுத்து இந்த பன்னீரை வந்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி போட்டு ஆல்மோஸ்ட் லைக் 100 grams பன்னீர் சாப்பிட்டேன். ஸோ அதனால் வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. பட் டிஷ்ஷஸ் வந்து அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாதனால ஸோ அதில் வந்து அந்த கொஞ்சோண்டு வந்து தக்காளி அண்ட் ஆனியன் வந்து அவங்க வதக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் அடித்து போட்டு ஒரு வதக்கி கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்டது. ஸோ இதுதான் வந்து இங்கேருந்து தான் வந்து எனக்கு சீட் வந்து ஆரம்பித்தது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கே நான் ப்ரிப்பேர் ஆகலைங்கிறப்போ நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு எனக்கு சுத்தமாக எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு சீட் டே ஆகிடுது அன்றைக்கி. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து எக் இருந்தது. ஸோ எக் வந்து நீட்டாக வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணியாச்சு. பட் லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் இருந்தது. ஸோ வந்து பிரியாணியும் கொஞ்சம் சிக்கன் இருந்ததுனால அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் டின்னர் வந்து வெளியில் போயிருந்தோம், வெஜ் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஸோ வெஜ் ஹோட்டலுக்கு போயிட்டு டின்னர் கார்ப்ஸ் இல்லாமல் சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் 11 o'clock மேலே ஆகிடுது. ஸோ அதுக்கு மேலே வந்து நான் வந்து சாப்பிட்றேன் அப்படி சொல்ல என்னால் முடியல. ஸோ எல்லோரும் போயிருந்ததுனால என்ன பண்ண தெரியாமல் ஐ ஆர்டர் கோபி மஞ்சூரியன். ஸோ கைண்ட் ஆஃப் கீட்டோ, பட் நான் கம்ப்ளீட்டாக கீட்டோ கிடையாது. ஸோ அந்த கிட்டத்தட்ட அது 2 மீல்ஸ்மே வந்து சீட் மீல் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து அந்த டே. ஸோ முந்தின நாள் அந்த மாதிரி சாப்பிட்டதுனால எனக்கு கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. எதுவும் வந்து மார்னிங் சாப்பிடவே பிடிக்கல. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மார்னிங் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி ஐஎஃப் மாதிரி அந்த காஃபியே வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 12:31 அந்த டைமில் தான் வந்து சாப்பிட்டது. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த மீல்ஸ் அஸ் யூஷுவல் ஃபிஷ் அண்டு சாலட் அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நார்மல் ஆகிடுச்சு. பட் காஃபி வந்து அன்றைக்கி தான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு. ரொம்ப காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வந்து கக்கோ பவுடர் சாக்கோ பவுடரோட பியூரஸ்ட் ஃபார்ம் அந்த பவுடரை வச்சு சாக்லேட் மில்க் மாதிரி ரெடி பண்ணேன். அதுவும் அதே ப்ராசஸ் தான், காஃபி மாதிரியே தான். பட் கொஞ்சம் வெனிலா இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய மார்னிங் வந்து இந்த மாதிரி சாக்லேட் மில்க்லேயே தான் போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்பெஷலாக பண்ணது வந்து நைட்டு தான் கொஞ்சம் ப்ரொக்கோலி வாங்கியிருந்தோம். ஸோ ப்ரொக்கோலியை வச்சு சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரி க்ரீமி, ரொம்ப சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் கீட்டோவில் நான் பண்ண ஒரு டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணதுன்னா அது இது தான். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பையனும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர க்ரீமி, எல்லாமே சீஸி எல்லாம் போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுதான் வந்து நான் அன்றைக்கி ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதுதான் அடுத்த நாள். ஸோ டே 9 வந்து இது தான். டே 9ல் வந்து சாலட் ட்ரை பண்ணேன். மற்றபடி மேலே இருக்கிறது வந்து சிக்கன்லேயே கொஞ்சம் லேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்லாம் போட்டு ட்ரை பண்ணேன். பட் பரவாயில்லாமல் இருந்தது. ஸோ அதுதான் வந்து அடுத்த நாள் டே 9ஓடது. ஸோ டே 10 வந்து சாட்டர்டே. ஸோ அதனால் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ப்ரான் கறி வச்சுருந்தோம். ஸோ அந்த ப்ரான் கறிக்கு காலிஃப்ளவர் ரைஸ் வச்சு சாப்பிட்டேன். அண்ட் நைட் வந்து யூஷுவல் பன்னீர் அண்ட் கேப்சிகம் எல்லாம் போட்டு ஒரு சாலட் சாப்பிட்டது. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதெல்லாம் தான் வந்து நான் இந்த 10 டேஸ்க்கு வந்து நான் சாப்பிட்டது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ரெசிபி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. எந்த ஒரு இதையுமே நான் புதுசாக எதையும் செய்யலை. பிகாஸ் நான் வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்ம அந்நேரம் என்ன தோணுதோ அதை வச்சு நான் சாப்பிட்டேன்.
கையில் என்ன அவைலபிலிட்டி இருக்குது அதை பேஸ் பண்ணி என்னோடய டிஷ்ஷஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. பட் எனக்குன்னு ஒரு பர்ஃபெக்டாக இப்படி தான் அப்படின்னு எனக்கு நான் ரெசிபி வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி என்ன டேஸ்ட் நமக்கு நாக்கில் சாப்பிடணும்னு தோணுதோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் ரெசிபி அப்படின்னு சொல்லி தனியாக வீடியோ போடாமல் நான் என்ன ஒன் டேக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரெசிபிஸ் வந்து நான் உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணுறேன். ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். என்னென்ன ஃபுட் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் காமிச்சிக்கிறது வந்து என்னோடய வெயிட் லாஸ். அதை வந்து நான் ஒரு சின்ன கிராஃப் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போயிருக்கும், லைக் ஒரு சின்ன ஸ்டாக் ஆகிருக்கும். அந்த இடம் வந்து இது இல்லைன்னா அன்னை தான் வந்து நான் ஷீட் டே பண்ணது. ஸோ அது வந்து அந்த ஒரு 4 to 5 டே, ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து அதே ஒரே வெயிட் தான் இருந்தது. ஸோ அது ஒன்று. அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் லைக் 8th 9th டே அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருந்தது. ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த சடன் வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்ப கம்மியான மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ் ஆக வந்து கம்மியாகிட்டே போச்சு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து. பட் வந்து இதை பற்றி நான் ரிசர்ச் நான் வந்து ஒரு சில புக்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, உங்களோட பாடி வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து 3 வீக்ஸ் ஆகும். உங்களோட கீட்டோ டயட்க்கு நீங்கள் உங்கள் பாடி வந்து கார்ப்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுல இருந்து ஃபேட்டை வந்து அது மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் அதுக்கு ஆகும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து நார்மலாக அதே வெயிட்டே ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பேத்துக்கு வெயிட் கெயின் ஆகும் அந்த டைமில் சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் 3 வீக்ஸ்க்கு தாண்டி வந்து அதே மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் குறைக்கிறது தான் வந்து உங்களோட ஃபேட் லாஸ். இது வரைக்கும் நீங்கள் குறைச்சது வந்து வாட்டர் லாஸ். இப்போ லாஸ் ஆகிறது வந்து நீங்கள் கம்மியாக வந்து உங்கள் சாப்பாடோட கேலரிஸ் கம்மி பண்ணுறதுனால நார்மலாக இருக்கிற சின்ன வெயிட் லாஸ், அவ்வளோதானே இல்லையா. இனிமேல் தான் வந்து அந்த 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து கீட்டோவோட வெயிட் லாஸ் வந்து ஃபேட்டை வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை வந்து அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான மெட்டபலைஸ் பண்ணுறதோட வெயிட் லாஸ் வந்து இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இனி வந்து என்னோடய தாட்ஸ், இந்த கீட்டோ டயட்டை பற்றி என்னோடய தாட், இந்த 10 டேஸில் வந்து நான் என்ன மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதை பற்றி எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்னோடய வெயிட் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் 69.8 kgs அப்படி இருக்கேன். இதில் வந்து நான் இல்லை நான் ஃபுட்டு அதில் நான் உங்களுக்கு காமிச்சதை தவிர நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்ட இது வந்து எவ்ரி நைட் வந்து கம்பல்சரியாக ஆப்பிள் சைடர் வினிகர் குடித்தேன். அண்ட் ஸ்நாக்ஸ் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துருக்க மாட்டேன். ஸ்நாக்ஸ் டைம் வந்து அவ்வளோவா வந்து ரொம்ப பசிக்கிற ஃபீல் இல்லை. அப்படி இருந்ததே ஏதாவது மெல்லனு போல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஐ கோ வித் ஆல்மண்ட்ஸ். ரொம்ப இருக்காது, ஒரு நாளைக்கு ஒரு 5-6 அவ்வளோதான், அதுக்கு மேலே ரொம்ப எனக்கு தெரியாது. அண்ட் அதே மாதிரி ஏதாவது குடிக்கிற மாதிரி தோணும், ஈவினிங் டைமில் ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் ஐ கோ வித் பட்டர் மில்க். மோர் வந்து அமுலில் வந்து மோர் கிடச்சிது, மீன்ஸ் ஸ்பைஸியாக. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணேன். அண்ட் நீங்கள் இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே நான் ஒரு சீட் மீல் சாப்பிட்ருப்பேன். உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரிஞ்சிருந்துருக்கும். அரவுண்ட் 5th டே வந்து நான் சீட் மீல் சாப்பிட்டுருந்தேன். ஸோ அது ஆக்சுவலாக சீட் மீல் ஆனதுக்கான வந்து கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டியிருந்தது. ஸோ அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் 1 டைம் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து கீட்டோவில் என்னால் அவாய்ட் பண்ண முடியாமல் இருந்தது. மற்றபடி கீட்டோ வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி தான் பட்டுச்சு. அந்த சீட் மீல் எடுத்துக்கிட்டதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த 10 டேஸ்க்குள்ளேயே நான் 2 தடவை வந்து கீட்டோ ஃப்ளூ வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டேன். லைக் ஐ கோ த்ரூ இட். கீட்டோ ஃப்ளூ அப்படி சொல்லணும்னா டிபெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு பயங்கரமாக வந்து ஹெடேக் இருந்தது. அண்டு அதிகமாக வந்து கொஞ்சம் கோல்டு மாதிரி இருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஒரு 2 டேஸ்க்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 4th டேயில் வந்து ஆரம்பிச்சது. பட் 5th டே ஆஃப்டர்நூன் நான் வந்து சீட் மீல் சாப்பிட்டதுனால ஒரு 6th டே வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தேன். அண்ட் அகெயின் வந்து 7th and 8th வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். இன்னும் நான் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. நான் எந்த அளவுக்கு கீட்டோசிஸில் இருக்கேன் அப்படின்னு கூட எனக்கு சொல்ல முடியல. பிகாஸ் ஐ ஆர்டர் தட் ஸ்ட்ரிப். யூரின் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்குது, கீட்டோசிஸில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நான் ஆக்சுவலாக அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஐ மேபி கெட் இட் டுடே. ஸோ அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வந்துருச்சுனா தான் நான் எந்தளவுக்கு கீட்டோசிஸில் இருக்கேனா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியும். அஸ்லாப்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து லோ கார்ப் டயட் எடுத்துகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கீட்டோ டயட் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எக்ஸப்ட் தட் ஒன் சீட் மீல். அண்ட் அதுவே வந்து எனக்கு திருப்பி அந்த ஹெட்டேக் எல்லாமே வந்ததுக்கப்புறம் இப்போ சீட் மீல் எடுத்துக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் நம்மளால ஷுவராக சொல்ல முடியாது, இந்த சீட் மீல் இருக்க மாட்டோமா, நம்ம பர்ஃபெக்டாக சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கீட்டோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. அது ஒன்று தான் எனக்கு வந்து கீட்டோ டயட்டில் கஷ்டமாக இருந்துச்சு. அண்டு ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து எனக்கு கொஞ்சம் பசி இருந்தது. அந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் பசி இருந்தது.
நான் இந்த ரீசனுக்காக தான் 10 days வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். நான் எந்த லெவலுக்கு தெரியுது ஒரு 10 daysக்கு நம்ம பார்த்தா தான் நமக்கு செட் ஆகுதா ஆகலையா நமக்கு தெரியும். அட் த சேம் டைம் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி அந்த மேப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராஜுவலாக வந்து லோ ஆன மாதிரி ஒரே ஸ்டேஜில் வந்து லோ ஆகலை. நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்டாக்னண்ட் ஆச்சு, திருப்பி தான் வந்து லைட்டாக குறைஞ்சிது. ஸோ அந்த திருப்பி வந்து நான் படித்த வரைக்கும் திருப்பி கொஞ்சம் வெயிட் கெயின் ஆக சான்ஸ் இருக்குது செகண்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ மேபி தெரியும் இந்த நெக்ஸ்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸில் வந்து நான் எப்படின்னு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படி அந்த மாதிரிலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி 10 days இருக்கலாம், 1 week பதிலாக 10 days இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 daysக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்தது, ஏதாவது குறிக்கணும் போல இருக்கிறது, அந்த மென்டாலிட்டி இருந்தது. பட் போக போக இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இல்லை. சாப்பிடணும் அப்படிங்கிறதே வந்து அந்த லெவலுக்கு ரொம்ப சிவியராக பசிக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பசிக்குது, எனக்கு இந்த ஃபுட் வேணும்னு சொல்லி நான் க்ரேவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இப்போ கிடையாது. நார்மலாக இந்த டைமுக்கு எக்ஸாக்டாக என்னோட கேலரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கேலரிஸ்க்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலே வந்து கரெக்டாக இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த 10 days கீட்டோ இருந்ததில் எனக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் என்னோடய வயிறு வந்து ரொம்பவே வந்து ஃப்ளாட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெயிட் குறையிறது வந்து வாட்டர் வெயிட் தான். ஏன்னா நம்ம உடம்புல வந்து கார்ப்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அந்த கார்ப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து தேவை. ஸோ அந்த கார்ப்ஸோட ஸ்டோரேஜ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டெப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வாட்டர் வெயிட் தான் ஃபஸ்ட்டு குறையும். ஸோ அந்த வாட்டர் வெயிட் குறையிறதுனால ஃபஸ்ட்டு வந்து தொப்பை தான் வந்து குறையும். ஸோ தொப்பை தான் எனக்கும் நல்லா குறைஞ்சது. ரொம்ப எக்ஸாக்ட் ஃப்ளாட்னு சொல்ல முடியாது, பட் தனியாக வயிறு தெரியாமல் ஒரு நார்மலான ஒரு வெயிட் வந்து நான் வந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப இல்லாமல் எனக்கு தனியாக வந்து கொஞ்சம் வயிறில் இருந்த மாதிரி இருந்தது வந்து இப்போ இல்லை. ஸோ அது ஒன்று தான் வந்து இதில் இருந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்து வந்து வெயிட் லாஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு மெயினாக அங்கே தான் தெரியும். பொண்ணுங்களுக்கு வந்து அதுதான் மெயினாக தெரியும். ஸோ அந்த ரீசனுக்கு வந்து எனக்கு இந்த கீட்டோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் செகண்ட் திங், எனர்ஜி லெவல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைப்பராக இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியல, அதுக்காக ரொம்ப ஸ்லகிஷாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு நார்மலாக இருந்துச்சு ரொம்ப. பட் ஜிம்முக்கு என்னால் கண்டிப்பாக போக முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஜிம் போனது வந்து ஃபஸ்ட்டு கார்டியோ பண்ணும்போது ஐ ஹாவ் டு புஷ் த்ரூ இட். ரொம்ப நார்மலாக நம்ம ஜிம்மில் வந்து கார்டியோவில் பண்ணுறது கூட கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. எனர்ஜி லெவல் வந்து அந்த நேரம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி அந்த ஆஃப்டர்நூன்ஸ் ஈவினிங்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணுச்சு. எப்பவுமே நான் ஈவினிங்கில் தான் ரொம்ப டயர்டாவேன். பட் இது வந்து கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து நம்ம படுத்திருக்கணும், மதியம் வந்து படுக்கணும், அந்த மாதிரியான தாட்ஸ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நம்ம வேலை பார்க்குறதுக்கு, சுற்றுறதுக்கு, வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது, என் பையன் கூட விளையாடுறது, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எனர்ஜி எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் எதுவுமே ஓவர் ஹைப்பராகவோ எக்ஸாக்டாக எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரியல. இப்போதைக்கு நார்மலாக ஒரே மாதிரியான எனர்ஜி, ஈக்குவலான எனர்ஜி வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து கொஞ்சம் நார்மலான எனர்ஜி இருக்குது. பட் யூ கேன் புஷ் த்ரூ இட். ஒரு லெவல் வரைக்கும் ஓகே. இப்போ எனக்கு இந்த டைமில் சொல்லணும்னா கொஞ்ச நேரம் ஒரு ½ hour என் பையன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு எனர்ஜி வந்து இருக்குது, நார்மலான ஒரு எனர்ஜி இருக்குது. ரொம்ப நேரம் சுற்றுறது ஓடுறது அதான் சொன்னேன், ஜிம் வந்து கஷ்டம், அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பார்க்கலாம், 10 days தானே ஆயிருக்கு. ஸோ எனர்ஜி வந்து கொஞ்சம் நான் நார்மலாக இருக்கும், கொஞ்சம் ஓவராகவே எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸ்பீரியன்ஸஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 10 days எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அஸ் ஆஃப் நவ் ஐ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக் 2.8 kgs ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அந்த இது தாண்டி இனிமேல் நெக்ஸ்ட் வரது எல்லாமே வந்து எவ்ரி சண்டே நீங்கள் இந்த வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஐ வில் புட் இட் அட் week 2 போடுறேன். week 2 எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான கொஷின்ஸ் இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஓரளவு ரிசர்ச் பண்ணி எல்லாமே பார்த்து நிறைய டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த டயட் ஆரம்பித்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.